எல்லோருக்கும் வணக்கம். இந்த புத்தகத்தை பார்த்தவுடன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சினிமா நடிகர் அரவிந்த் சாமி இந்த புத்தகத்தை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அதன் பிறகு பிரபலம் அடைந்தது இந்த புத்தகம். இது ஒரு புகழ்பெற்ற புத்தகம், த சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் சார் உளவியல். பணத்தின் அவசியம் அனைவரும் அறிந்த ஒன்று. பணம் பாதாளம் வரை செல்லும், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும், பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு நிறைய பழமொழிகள் நாம் பணத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த பணத்தை நாம் பெருக்குவதற்கான வழிமுறைகள் என்னென்ன, சேமிப்பு மற்றும் முதலீட்டின் அவசியம், பவர் ஆஃப் காம்பவுண்டிங், சிறு துளி பெருவெள்ளம். நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் குறைவாக இருந்தாலும் ஒரு சிறு தொகையாவது நாம் சேமிப்பதற்காக எடுத்து வைக்க வேண்டும். அப்படி சேமிக்கக்கூடிய அந்த தொகை சில வருடங்களுக்கு பிறகு நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு பெருந்தொகையாக மாறி இருக்கும். செலவுகளும் அப்படிதான். நாம் செய்யக்கூடிய தேவையில்லாத செலவுகள் சில வருடங்களுக்கு பிறகு அதை கணக்கிட்டு பார்த்தால் அது ஒரு பெருந்தொகையாக மாறி இருக்கும். பணத்தை வைத்து பணம் சம்பாதித்தவர்களை விட நேரத்தை வைத்து பணம் சம்பாதித்தவர்களே அதிகம். இங்கு நேரத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும். நம்முடைய செல்வத்தை எந்த மாதிரியான செயல்கள்லாம் இழக்க செய்கிறது, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் மார்கன் ஹவுசேல். இந்த நூலின் ஆசிரியர் பல்வேறு மக்கள் எப்படியெல்லாம் வித்தியாசமான முறையில் பணம் குறித்து யோசிக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகள் குறித்து எப்படியான புரிதல் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விரயம் செய்பவர்களா? அப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். பணம் குறித்த ஒரு புரிதல் கிடைக்கும். நான் வரிசையாக ஒவ்வொரு புத்தகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு வரேன். இதுல ஏதாவது ஒரு புத்தகம் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம்.